வணக்கம் நண்பர்களே. சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ரிஷிகேஷ்லேருந்து இமயமலையில், அதாவது மலையில் ஒரு 32 கிலோமீட்டர் உயரத்தில் நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள், சிவன் டெம்பிள் இருக்குது இமயமலையிலேயே. அந்த இமயமலைக்கு ரிஷிகேஷ்லேருந்து ஜீப்பு போகுது. அந்த ஜீப்பில் போகிறதுக்காகத்தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி இப்போ ஜீப் வரப்போகுது, அதில் போக போகிறோம். வாங்க போகலாம். வணக்கம் நண்பர்களே, சுற்றுலா யூடியூப் சார்பாக நம்ம எங்கே போகிறோம்னா நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள். இங்கே ரிஷிகேஷ்லேருந்து மழையில் போகணும். 32 கிலோமீட்டர் தொலைவில் போகணும். நம்ம வந்து ஒரு ஜீப்பு, ஷேரிங் ஜீப்பு 200 ருபீஸு. நிறையா இருக்குது, ஷேரிங் மக்கள் நிறையா இருக்காங்க. நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள். இங்கே ஷேரிங்லாம் கார்லாம் 200 ருபீஸ் போயிட்டு வரதுக்கு. சிங்கிளுக்கு 130 வாங்குறாங்க. அங்கேயே தங்கிக்கலாம் அந்த மேலே. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள் போயிட்டு இப்போ ஜீப்பில் கிளம்பிட்டோம். இப்போ எப்படியும் குறைஞ்சது ஒரு 15 பேருக்கு மேலே இருக்குவோம்னு நினைக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 பேர் இந்த ஜீப்பில் இருப்போம். ஸோ ஒவ்வொரு ஆளுக்கு 200 ருபீஸு. போயிட்டு வர்றதுக்கு நான் போய் அங்கேயே தங்க போகிறேன். தங்கி அடுத்த நாள் வரப்போகிறேன். இருந்தாலும் நான் 200 கொடுத்து தான் போகிறேன். நாங்கள் டிக்கெட் கணக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஜீப்பில் முன்னாடி ஏறிட்டேன். போகிற வழியிலே உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டே உங்களுக்கு காமிச்சிட்டே போகிறேன். எப்படிலாம் இருக்குது ஏரியான்னு காமிக்க போகிறேன். நல்லா கூர்மையாக கவனிங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அருமையான இமயமலையில் உள்ள நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிளுக்கு போய்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். இப்போ சைடில் பார்க்குறீங்க இல்லையா, இது கங்கை நதி. இமயமலையிலேருந்து வரக்கூடிய நதி. அந்த நதி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஏரியா லக்ஷ்மண் ஜூலா அப்படின்னு சொல்கிறோம். லக்ஷ்மண் ஜூலாவில் வந்து நிறையா ஃபாரினர்ஸ் வந்து இங்கே தங்கி இந்த யோகா இந்த மாதிரி இங்கே வந்து பயில்றதுக்கு வந்திருக்காங்க. அதை கற்பதற்காக வந்திருக்காங்க. இங்கே நிறையா ஆசிரமம் நிறையா இருக்குது. இங்கே தங்கிற மாதிரியே இருக்குது நிறையா ஆசிரமம். அதனால் மக்கள் நிறையா ஃபாரினர்ஸ் வராங்க. அதை போய் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் போகிறோடைய ஏரியா வந்து லக்ஷ்மண் ஜூலா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம போகிற வழியில் கங்கை நதி ஓரத்தில் தான் போகிறோம். நம்ம எப்படியும் ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலே கங்கை நதி ஓரத்துலேயே தான் நம்ம ஜீப்பு போகுது. இருந்தாலும் பக்கத்துலேயே கங்கை நதியை காமிச்சிட்டே வருவேன். அதையும் பார்த்துட்டே வாங்க.
உண்டான மாதிரி இருக்கு பாருங்க. நிறையா இங்கே ஒரு போர்டு இருக்குது பாருங்கள். இங்கேருந்து ஒரு ஸ்ரீநகர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கான். அதாவது ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் கிடையாது, இன்னொரு ஸ்ரீநகர். இது வந்து இது பக்கத்தில் ஏதோ வந்து நேபாள் பக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே இந்த பக்கம் நிறையா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இமயமலைக்கு போயிட்டாங்களா எங்கே பார்த்தாலும் கோயில் தான். அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வழியிலேயே பக்கத்துலேயே கங்கை நதி ஓடிக்கிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கங்கை நதி வந்து உள்ளே போயிடும். நம்ம வேறு ரூட்டு போயிடுவோம். இப்போ கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், கங்கை நதி வந்து வேறு ரூட்டு போயிடும். நம்ம வேறு ரூட்டு மாற போகிறோம். நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள் இன்னும் 11 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. இப்போ சைடில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இது போல் ரிசார்ட்ஸ் அண்ட் ஏகப்பட்ட ரிசார்ட்ஸ் கட்டி விட்டுருக்காங்க. இந்த இமயமலே வந்து இங்கே வந்து தங்கி 3 நாள் 4 நாள் தங்கி இருக்கலாம். ஃபயர் ஆக்டிவிட்டியெல்லாம் இருக்குது. இங்கேயே போட், அது கங்கை நதியிலே போட்டிலே தண்ணியிலே போகலாம். அந்த மாதிரி கங்கை நதியில் போட்டில் தண்ணி போகிற மாதிரி வசதி இருக்குது. எல்லாமே இருக்குது. போகிற வழி ஏகப்பட்ட ரிசார்ட்ஸ். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அது ஃபுல்லாக ரிசார்ட்ஸ் தான். முன்ன மக்கள் நிறையா இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்து வந்து இங்கே வந்து 10 நாள் 15 நாள் 1 மாதம் அப்படி இங்கே தங்கிறாங்க அந்த இமயமலையில். ஏன்னா அந்த சீதோஷ்ண நிலை வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. அதனுடைய இயற்கை சூழ்நிலை அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதனால் இங்கே நிறைய பேர் வந்து இங்கே தங்கி ஒரு மனசை ஒருநிலைப்படுத்துகிறாங்க. இங்கே தங்கிறாங்க நிறைய பேர். பெர்மனெண்ட்டாக சில பேர் டெம்பரரியாக 10 நாள் 15 நாள் தங்கிட்டு போகிறாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நிறைய ரிசார்ட்ஸ் இருக்குது இந்த இமயமலையில்.
மலைகள் அது பாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. மழை மழையாக வந்துட்டுருக்கு. நம்மளும் மலை மேலே ஒவ்வொன்றா மேலே ஏறி 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 மேலே போய்கிட்டே இருக்கோம். ஒரு மலை வருது, அப்புறம் மேலே ரோடு மேலே போகுது, அப்புறம் கீழே வருது, அப்புறம் மேலே போகுது. இப்படி மேலே மேலே டாப்புக்கு போகிறோம். ஒரு 32 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள நீல்கண்ட மகாதேவ் டெம்பிளுக்கு நம்ம போய்கிட்டுருக்கோம். அருமையான பிளேஸ். போகிற வழி எங்குமே மழை மழையாக இருக்குது. அருமை. அந்த இயற்கை சூழ்நிலையில போகும்போது அதனோட காற்று அதுவும் அவ்வளோ அருமை. கூலான காற்று. சூப்பரான பிளேஸ் இந்த இமயமலை. அந்த இமயமலையுள்ள உள்ள நீல்கந்த் மகாதேவ் டெம்பிளுக்கு போய்கிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். பார்த்துட்டே வாங்களேன். இயற்கை பூரா ரசிச்சுட்டே வாங்க.
நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள் அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. ஒரு அம்புக்குறி போட்டிருக்காங்க. பக்கத்தில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள் வந்துட்டோம். ரிஷிகேஷ்லேருந்து 32 கிலோமீட்டர் மலை மேலே இருக்குது. இங்கே வந்திருக்கோம். நிறைய மக்கள் இங்கே வராங்க மகாதேவ் டெம்பிளுக்கு. இங்கே நிறைய கடைகள் வேறு இருக்குது. நிறையா கடைகள்லாம் இருக்குது. உள்ள கடைகள் நிறையா அந்த கோயிலுக்குள்ள கடைகள் நிறையா இருக்குது. क्या नाम भाई? अंकुश नायक. हाँ हाँ here? Okay, that's good. What is this? Akhroot. 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 ये ककरो उत्तराज नहीं है. खाने का. ओ சாப்பிட்றதா? खाके चेक. ஓ இதை சாப்பிடலாமா? இது வந்து சாப்பிடுறேன். கக்ரோ. தேங்க்யூ பாய். மகாதேவ் டெம்பிள் போகிற வழியில நிறைய கடைகள்லாம் இருக்குது. என்னமோ வச்சுருக்காங்க. ருத்ராட்சம் வச்சுருக்காங்க. அது உடுக்கையெல்லாம் இருக்குது. பாருங்க, உடுக்கையெல்லாம் நிறையா இருக்குது. ருத்ராட்சம், உடுக்கை, சிவன். நீலகண்ட மகாதேவ் டெம்பிள் போகிற வழியில் ஏகப்பட்ட கடைகள். இதில் வந்து பொருள் சிவனோட சேர்த்துருக்காங்க. ஒவ்வொரு இதுலேயும் ஒரு சிவன். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இதே வந்து பூஜை பொருள் தட்டு. இது 200 300 400 500. அந்த சிவனுடைய சின்ன சிவனா பெரிய சிவனா அதை பொறுத்து ஒவ்வொரு தட்டும் 500 வரைக்கும் வாங்குகிறாங்க. அதை கொண்டு போய் நம்ம அந்த கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே அந்த சிவனை நம்மகிட்டே கொடுத்துருவாங்க. किले मिलेगा डमरू டெம்பிள் रिटर्न டெம்பிள் ரிட்டர்ன். ஓஹோ. ஸோ இதில் வந்து மொத்தம் 200 ரூபாயா. இது 2 மட்டும் நம்மளை கொடுத்துருவாங்களாம். இதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு 2 கொடுத்தாங்க. 200 rupees. 100 rupees on 100 rupees 100 rupees. and 500. ஓ இது 500. ஓய் 500. ஓ இதெல்லாம் 500 rupees. அதில் வந்து செம்பில் வச்சுருக்காங்க கோயில் சாமி.
Your name? My name Ayush. Ayush. Okay. Any near hotel? வரிசை வச்சுருவாங்க 100 ரூபாய் 200 ஒரு இதாக வச்சுருக்காங்க. ஒரு ஹோட்டல் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல ஒரு குரங்கு பக்கத்தில் நின்று உட்காந்து சாப்பிட்டுக்கிருக்காங்க. இந்த குரங்கு பிஸ்கட்டில் போட்டிருக்காங்க, கீழே காய்கறி போட்டிருக்காங்க, டீயும் கொடுக்குறாங்க, கேட்குது. ओ इधर से देखो, हनुमान मंदिर यहाँ से देखो. हाँ, மேலே ஒரு ஹனுமான் மந்திர் இருக்கு, ஹனுமான் டெம்பிள். மேலே தெரிகிறது ஹனுமான் மந்திர். அதை நாளைக்கு அங்கே போயிட்டு அதுக்கு மேலே நாங்கள் நடந்து போக போகிறோம். ஒரு 10 கிலோமீட்டர் மேலே அது நாளைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நீல்கண்ட் டெம்பிளுக்கு வந்துட்டோம். இங்கே ரூம் பிடிச்சிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். ரூமில் நான் தங்கிட்டேன். ஒரு நாளைக்கு 400 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரூமில் தங்கிட்டு அங்கேயே கீழே சின்ன ஹோட்டல் வச்சுருக்காங்க. அங்கே ரூம் பையெல்லாம் வச்சுட்டு இங்கே நண்பர் இவர் மதுராவிலேருந்து தனியாக வந்திருந்தார். சுரேஷ்னு கூடியார், சுரேஷ் திவாரி. அவரோட சேர்ந்து பக்கத்தில் உள்ள சின்ன கோயிலுக்கு இன்றைக்கி ஈவினிங் போயிட்டு இதுக்கடுத்து நம்ம நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிளுக்கு போவோம். வாங்க சின்ன கோயிலை பார்க்குறதுக்கு இப்போ நாங்கள் 2 பேரும் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போய் அவ்வளோ அழகாக அப்படியே காற்றுலாம் ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு வரும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், உணரலாம். அவ்வளோ அருமையான பிளேஸ். இமயமலை மகாதேவ் டெம்பிள் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே மகாகாளி பைரவ் டெம்பிள். மகாகாளி பைரவ் டெம்பிளுக்கும் போய்கிட்டு இருக்கோம். பக்கத்துலேயே ஒரு டெம்பிளுக்கு மகாகாளி பைரவ் டெம்பிள். இது ஒரு சின்ன கோயில் தான். மகாகால் பைரவ் டெம்பிள். இந்த இது பக்கத்தில் ஹனுமான் டெம்பிள் மேலே இருக்கு பாருங்களேன். இது ஹனுமான் டெம்பிள். இல்லை மகாகாளி டெம்பிள் இந்த மாதிரி தான் கூப்பிட்றேன் சார். மகாகாளி பைரவ டெம்பிள். மகாகாளி பைரவ் டெம்பிள். இது மகாகாளி பைரவ் டெம்பிள். அந்த சிவன் டெம்பிளுக்கு மேலே, அந்த மகாதேவ் டெம்பிளுக்கு மேலே இந்த இது இருக்குது. இப்போ உட்காந்துருக்கோம் 6:30. இப்போ ஈவினிங் டயத்தில் மழையில் நீல்கண்ட்
அந்த பிளேஸில் இருக்கும். அந்த பிளேஸில் வந்து நல்லா உட்காந்துக்கும்போது நல்லா காற்று ஜில்லுன்னு காற்றுருக்கு. இங்கே சுற்றி வர பாருங்க மழை தான். சுற்றி வர மலை மேலே வந்து டெம்பிள், ஹனுமன் டெம்பிளு, இது வந்து மகாகாளி டெம்பிளு. இங்கே வந்து இது வந்து நம்ம வந்த கோயில் நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள். அந்த கோபுரம் இருக்குல்ல, நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள். இங்கே வர இப்போயோ ஒரு மிஸ்ட் மாதிரி வந்துடுச்சு, சுற்றி வர ஒரு மிஸ்ட் மாதிரி வந்துடுச்சு பாருங்க. இதை நீல்கண்ட் ரிஷிகேஷ்லேருந்து ஒரு 32 கிலோமீட்டர் மழையில் நீல்கண்ட் ஒரு பிளேஸு. அங்கே ஒரு மகாதேவ் டெம்பிள், சிவன் டெம்பிள், அந்த இடத்துல வந்திருக்கோம். இப்போ மணி 6:30 வந்து இன்னும் வெளிச்சமாகத்தே இருக்குது. ஆனால் அங்கேதான் மிஸ்ட்டு தெரியுது பாருங்களா. அங்கே மிஸ்ட்னா அப்படியே லேசாக கொஞ்சம் மங்களாக தெரியுது அப்படியே 6:30. ஸோ இன்றைக்கி நைட்டு இங்கே தான் தங்குறதா, தங்கி ரூம் எடுத்துருக்கோம். இங்கே தங்க போகிறோம் நம்ம. உண்மைக்கு சூப்பரான பிளேஸ், பயங்கரமான பிளேஸ். இந்த மாதிரி பிளேஸில் தங்கணும் அப்படின்னாலே பெரிய வரப்பிரசாதம் தான். நம்ம மலையில் வந்து நம்ம தங்கி சிவன் கோயிலை பார்த்துட்டு இன்னும் பல கோயிலை பார்த்துட்டு போகும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இது நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிள், அதாவது சிவன் டெம்பிள். இது கோபுரம், அது அந்த கோயிலுக்கு மேலே இருந்து நான் பேசியிருக்கேன். இது கோபுரம். அது இதுதான் கோபுரம். நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிளோட கோபுரம் இதுதான். இவர் சுற்றி வர மாட்டாதான் பாருங்களேன். அங்கே பூரா கொஞ்சம் மிஸ்ட் வந்துருச்சு. இப்போ இது வந்து ஹனுமன் டெம்பிள். இது வந்து நிறையா வீடு, லாட்ஜ் எல்லாமே இருக்குது. இது அந்த கோயில். இதெல்லாம் இங்கே வீடு இருக்குது. இங்கே மேலே வீடு இருக்குது உங்களுக்கு. இங்கே இந்த உங்களை வீட்டில் புகை ஏதோ பண்ணுறாங்க. வணக்கம் நண்பர்களே, சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நீல்கண்ட் ரிஷிகேஷ்லேருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள, அதாவது மலை மேலே 32 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு நீல்கண்ட் ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இந்த நீல்கண்ட் பிளேஸ் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா மகாதேவ் சிவன் டெம்பிள், அதுக்கு ஃபேமஸான கோயில். இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் நம்ம. இப்போ அந்த காற்று எப்படி இருக்குங்கன்னா, மலை சுற்றி தான் இருக்குது, மலையை சுற்றி இருக்குது மலை. அதுக்கு கூட அல்லது இந்த கோயில் இருக்குது. அங்கே தான் நம்ம இங்கே நைட்டு தங்க போகிறோம். ஈவினிங் ஒரு 6:30 போல் இந்த வெளிச்சம் இருக்குது. இந்த இந்த காற்று எப்படி இருக்குன்னா ரொம்ப கூலிங்க, அவ்வளோ கூலாக இருக்குது அந்த காற்று. உண்மைக்கு இந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் வந்து பார்க்க சொன்னால் உண்மையாக கொடுத்து வச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு இடம், அருமையான பிளேஸு. அப்படியே சொக்குலோகம் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே உண்மைக்கு அருமை. இந்த மாதிரி பிளேஸுக்கு வாங்க, தங்குங்க. அப்பா, அருமையான பிளேஸ், பக்கா. எல்லாமே ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு கிராமத்துக்குள்ளே போகணுன்னு சொல்லியிருந்தோம், ஆனால் போக முடியாது. அங்கே சர்பஞ்ச் அப்படின்னு சொல்லி அங்கே தலைவர், இந்த கிராமத்துக்கு தலைவர் இருப்பாராம். அவர் ஓகே சொன்னால் தான், அவர் பெர்மிஷன் கொடுத்தா தான், அவர் அனுமதி கொடுத்தா தான் அவங்கள உள்ளே விடுவாங்களாம். அவர் சர்பஞ்சினை கேட்டுக்க நாளைக்கு வாங்கன்றாங்க. அவர் கிராமத்தை பார்க்கவும் போகிறோம். சூப்பரான பிளேஸ். இங்கே வந்திருக்கோம், அருமையான பிளேஸ். மகாதேவ் டெம்பிள் உண்மைக்கே வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு அடிப்படையில். அங்கே சோலார் இருக்குது. இங்கே மேலே வந்து சோலார் வச்சுருக்காங்க. கரண்ட்டு இல்லாதனால சோலார் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயே சோலார் இருக்குது. இந்த மேலே ஒரு சோலார் வச்சுருக்காங்க. तैयारी क्या नाम 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 बोलिए, क्या नाम? आलू गोभी। आलू गोभी, हाँ, आलू गोभी तैयारी किया। नरेंद्र सिंह। ओ बहुत नरेंद्र सिंह है। हाँ क्या ना, नरेंद्र सिंह 1 and 2। ओके, दैट्स गुड। नरेंद्र सिंह। ओके, दैट्स गुड। ओके, சாப்பாடு சூப்பராக இருந்தது இன்னைக்கு நைட் சாப்பாடு. धन्यवाद, சூப்பர், दैट्स गुड। होटल का नाम बता। सिद्धवाली गेस्ट हाउस। ये सिद्धवाली गेस्ट हाउस है। सिद्धवाली
सिद्धबली सिद्धबली சித்துபலி बाहुबली सिद्धबली ஓ ஆமாம் எஸ் எஸ் वही लोग खाना कैसे हाँ हाँ है तो आइए वाले वही है ना करो चलिए நீல்கண்ட் அதாவது இமயமலையில் உள்ள நீல்கண்டுக்கு நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் சின்ன சின்ன கோயிலை பார்த்துட்டோம். நீல்கண்ட் சிவன் கோயிலை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம அது ஒரு மாடியில் தங்கியிருக்கோம். கீழே சின்ன ஹோட்டல் மாதிரி இருக்குது. அந்த ஹோட்டலில் தான் நைட் இங்கே சாப்பிட்றோம். அந்த சாப்பாடை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சாப்பாடு அப்புறம் வந்து ஒரு சப்பாத்தி கொடுக்குறாங்க, 1-2 சப்பாத்தி கொடுக்குறாங்க. அப்புறம் ஒரு இது பருப்பு கூட்டு, அப்புறம் வந்து இங்கே காலிஃப்ளவர், அப்புறம் ஊறுகாய், அப்புறம் வந்து பச்சை மிளகா இதெல்லாம் கொடுக்குறாங்க. உண்மைக்கு அருமையாக இருந்தது. திருப்தியாக சாப்பிட்டேன். அவ்வளோ சூப்பராக சின்ன ஹோட்டல் தான். அவ்வளோ சூப்பரான ஒரு ஹோட்டல், அருமையான சாப்பாடு. அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அருமை அருமை. बच्चे कितने बड़े हैं भाई साहब? शादी कर दी दोनों ये हुए हाँ पिछले साल कर दी थी ஓ அதில் போட்டுட்டு ஓகே ஃபஸ்ட்டு திஸ் அண்டு செகண்டு இதை போட்டுட்டு இதில் போடுறாரு. நண்பர்களே, நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கடுத்து நீல்கண்ட் மகாதேவ் டெம்பிளுக்கு போகிறோம். அடுத்த வீடியோவில் மகாதேவ் டெம்பிள் உங்களுக்கு காமிச்சிடுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரிஷிகேஷ்லேருந்து ஜீப்பில் வந்து ஒரு 32 கிலோமீட்டர் இமயமலையில் மலை உச்சியில் இந்த நீல்கண்ட் இடத்துக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து ரூம் பார்த்து தங்கியாச்சு. இங்கே கீழே சாப்பிட்டுட்டோம். பக்கத்தில் சின்ன சின்ன கோயிலை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில், அதாவது இனிமேல்த்து வந்து நீல்கண்ட் சிவன் டெம்பிளை பார்க்க போகிறோம். ஒரு அருமையான டெம்பிள். அந்த சிவன் டெம்பிள் வந்து அடுத்த வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கப்படும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இமயமலை தொடரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு வீடியோஸ் அடுத்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நீல்கண்ட் சிவன் டெம்பிள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சிற்றுலா யூடியூப் சேனல் மேலும் மேலும் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப முக்கியம். நன்றி நண்பர்களே.